10 மணின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆனால் அப்போவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது நல்ல யோசனைக்காக மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா நிறைய இடத்துல 10 மணி போட்டிருப்பாங்க, 10:30 மணி அவங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க, வந்துடும் 11 மணி ஆகிடும். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது நான் என்ன நினைக்கிறேன், அந்த குருவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நான் அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கூட அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் தான் குரு. மாதா பிதா குரு, இந்த மூணையும் மதிச்சவங்களுக்கு தான் தெய்வத்தினுடைய கடாட்சமே கிடைக்கும். என்றவரை குருவே கிடையாது, எனக்கு குருலாம் இல்லை, எனக்கும் என் கட்டவர்கள் தான் குரு. ஆனால் அதை தாண்டி நான் எத்தனையோ விஷயங்கள் எவ்வளோ பேர்கிட்ட கற்றுக்கிறேன். ஒரு தடவை ஒரு பேப்பர் காட்டுற பாம்பேலேருந்து வந்து எங்கள் அப்பா பார்க்கலாங்கிறேன், ரெடிங்கிறேன்னு இப்போ எல்லாம் போட்டேன், ஒர்க் பண்ண மாட்டேங்குது. உடனே பாம்பேக்கு ஃபோன் பண்ண அது பண்ணுவேன். எங்கள் அப்பா பண்ண சுவிட்சு போடு அப்படின்னாரு. நான் சுவிட்சே போடாமல் பாக்கி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப அது வந்து அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மற்ற பேப்பர் கார்டில் டைரெக்டாக ஒரு ஒயர் இருக்கும், இது வந்து பிளக் அண்ட் சாக்கெட் தனியாக இருக்கும் ஒயர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே இப்போ ஜீவலக்கணம்னு சொன்னாங்க. இப்போ ஜீவலக்கணம்னு சொல்கிறது வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை நான் கேள்விப்படுறேன். இல்லை, நான் வந்து ஜோதிடம் எனக்கு தெரியாது, ஆனால் உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஜோதிடர்கள் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிலைய வசதின்னு என்னுடைய ஒரு தம்பி மாதிரி. இது வந்து இது ஒரு ரொம்ப உலகத்திலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயம்னா, ஜோதிடம் நீங்கள் என்ன ஸ்டைல் அப்படின்னா 2-3 தான் சொல்லுவாங்க. கேபி அப்படிம்பாங்க, இல்லைன்னா இன்னொரு நான் வந்து இது பண்ணுறேன் 2-3 ஸ்டைல் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றால் எம்கேவி சிஸ்டம்ங்கிறது தான். இது ஒன்றும் சாதாரண உழைப்பு இல்லை, பெரிய உழைப்பு. இவருக்கு நிறைய பேர் மறந்து போயிடும், அட்ரஸ் மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் ஜோதிடம் மட்டும் மாட்டல கடைசி வரைக்கும். அது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்டட் பர்சன். அவரை நான் வந்து சாதாரண ஒரு சித்தர் மாதிரி தான் அவர். தெரியாத விஷயங்களே கிடையாது. இந்த பக்கம் பாட்டு படிச்சுட்டே இருப்பார், அந்த பக்கம் புக் எழுதிட்டு இருப்பார். டெய்லி ஒரு 10 பேருக்கு சும்மா சொல்லி கொடுத்துருப்பார். அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, அவர் கையை காலை பிடிச்சி காலை அமுக்கி விட்டுலாம் பண்ணி ஜோசியம் கற்றுக்கிட்டவங்கலாம் இருக்காங்க. ஆனால் அதை அவங்க மறக்கக்கூடாது, நம்ம சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், யாராக இருந்தாலும் நாம் ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டா கூட அதை மறக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்லுவாங்க, பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம் கிடையாது. இந்த குரு நிந்தனைங்கிறதெல்லாம் ரொம்ப கடுமையான விஷயம். நீ வந்து பெற்ற தாய் தந்தை குரு இவர்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது. நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டு, இல்லை அது சரியில்லை, அவர் வேற ஸ்டைல் அப்படின்னா அது சரியாக இல்லை. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. போன தடவை நான் வந்தேன், அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் வந்தேன், அப்புறம் போட்டில் தான் போகணுன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இங்கே நான் கேட்டேன், இல்லை அங்கே வேணாம், ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா. இப்போ ஜனவரியில் இருந்ததா டிசம்பரில் இருந்தது. ஸோ ஒரு மிராக்கிள்ஸ் மாதிரி பல விஷயங்கள் அப்படி சொல்லுவார். இப்போ நான் இப்போ என்டர் பண்ணுறேன்னா அப்போ சொல்லிட்டு இருப்பார், சந்திரசேகர் ஒருத்தர் வருவார் பாருங்க அப்படின்பார். என்னமோ நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி ஏதோ வாசல் வந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லுவார். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஜோசியம் சொல்கிறார், நீங்கள் 2002 ஒரு வீடு வாங்கி கட்டுவீங்கன்னு. நான் கேட்டேன், வீடு வாங்கிட்டு அப்பயே நான் கட்டணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வீடு வாங்கி கட்டுவீங்க தான் இருக்கு அப்படிங்கிற. வீட்டு வாசலில் புல் இருக்கும், திண்ணை இருக்கும் அப்படிங்கிற. நான் உடனே அவங்க வீட்டுக்கு மேற்கு பக்கமாக இருக்கும் அந்த வீடு. நான் உடனே கடலை ஒட்டி இருக்கோம். நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு மேற்கு பக்கம் அசோக் நகர், டி நகர், அங்கேயே கடல் வருது, மழை வந்தாலும் வெள்ளம் வருவேன் அப்படிங்கிற அவர்கிட்ட சொல்கிறது. நான் இது சொல்கிறது 94. அவர் சொல்கிறது 2002 பலர். அப்புறம் அப்படி இப்படி பார்த்தா அவர் கடைசியில் பக்கத்து வீடு, மேற்கு பக்கம் இருக்கிற வீடு விற்கிறாங்க. அது வேற ஒருத்தர் சொல்லி அந்த வீடு விற்கிறாங்க, நான் வாங்கிக்கிட்டோமான்னு கேளுங்கிறது. அவருக்கு அந்த ப்ரைஸ் ஒத்து வரல. நான் பக்கம்
பக்கத்து வீடு கட்டினாலும் நானே சரிங்க. அவன் என்ன சொன்னான், நான் மார்க்கெட் விலையோடு உனக்கு 3 லட்ச ரூபா குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னான். மார்க்கெட் விலையை கேட்டேன் 70 லட்ச ரூபான்னாங்க. அப்போ நீங்கள் 73 லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொன்னான். சரி நல்லா இருக்கு, 3 லட்ச ரூபா குறைச்சி கொடுக்குறது வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வீட்டை வாங்கிட்டேன். வீட்டை வாங்கிட்டு பணம் கொடுத்து ஃபுல்லாக கொடுத்து முடிக்கிறேன். எப்போ காலி பண்ணுவேன்னு கேட்டால், நீ தான் எப்போ வேணால் காலி பண்ண, நீ ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லைப்பா நீ 2 வருஷம் இரு, ஆனால் இந்த 70 lakhs டெய்லி மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நீ இது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் பண்ணலை. அப்புறம் நான் உடையவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் சொன்னார், உங்களுக்கு ஆக்ஷன் கிளைமேக்ஸ் வேணுமா டைலாக் கிளைமேக்ஸ் வருமா? டைலாக்கே போச்சு ஆக்ஷன்லாம் அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், வியாழக்கிழமை வரைக்கும் டைம் தரேப்பா, நீ காலி பண்ணிடணும் அப்படின்னாரு. அப்போ நல்ல யோசனை தான் கேட்டேன், இல்லை சார் இல்லை வைக்கவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2002 பிப்ரவரி மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அப்படிங்கிற திருப்பி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அவன்கிட்ட சாவி வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை பக்கத்து காம்பவுண்ட் நான் கொடுப்பேன் சேட்டேன் அப்படின்ட்டு சாவியை தூக்கி போட்டு நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அதை பார்த்து என்னோட ஒய்ஃபு ஐயோ தூக்கி கொடுத்துருக்கேன், இது என்ன ட்ரேடான இந்த வேண்டாம் இந்த ஊர் வேணாம் தூக்கி கொடுக்குறேங்கிறதுக்கு. சாபமே நல்லவங்களும் நேர்மையானவர்களும் பண்ற சாபம் தான் பலிக்கும், ரைட்டர்ஸ் பண்ற சாபம் தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த சமயத்தில் நான் என்ன நினைச்சேன்னு தெரியாது. அடுத்த வாரம் நீ இந்த பக்கம் போகும்போது இந்த வீடு இருக்காதுன்னு அது இடிச்சுட்டு தான் கேட்பேன். வீட்டை வாங்கி